गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि चतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यगणक्षेत्रे गुरुधर्म सदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्ड खण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि सर्वराजाय गन्धाय सर्वगानश्रवणप्रणयिने गाढानुरागाय ग्रन्थाय गीताय ग्रन्थार्थतत्त्ववे गुणवते गणपतये ग्रन्थगीताय ग्रन्थगेयाय ग्रन्थान्तरात्मने गीतलीनाय गीताश्रयाय गीतवाद्यपटवे गेयचरिताय गायकवराय गन्धर्वप्रियकृते गायकाधीन विग्रहाय गङ्गाजलप्रणयवते गौरीस्तनन्दनाय गौरीहृदयनन्दनाय
भावाय धीमहि गो सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि அக்ஷா, அக்ஷா, துணி எல்லாம் மடிக்க மாட்டியா? மெத்த அப்படியே இருக்குது. வீடு நாலு போய் கிடக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லம்மா, ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹோம்வொர்க்கா? புக்கு எதுவுமே இல்ல. என்ன காது குத்துறியா? இல்லம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல டிபேட் காம்படிஷன் இருக்கு. அதான் ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும்னு. அது என்ன காம்படிஷன்? எனக்கு தெரியாத காம்படிஷன். அம்மா, அது பேச்சு போட்டிமா. நான் பொய்யெல்லாம் சொல்லல. ஏன்னா இது பார்ட் ஆஃப் த ஸ்டடீஸ்மா. நான் பத்திரமா தான் இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு.
காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. இந்த காம்படிஷன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். புரியுதா? மா, நான் உங்ககிட்ட எப்போதுமே போய் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். சரி சரி, துணியெல்லாம் மடிச்சிட்டு வீடை சுத்தம் பண்ணி வை. நான் குளிச்சுட்டு சமைக்கிறேன். நாளைக்கு எனக்கு காலை வேலை. சரிம்மா. சீக்கிரமா தூங்கணும். அச்சா, எஸ்பிஎம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பாஸ் பண்ணிடுவல? பாஸா? ஸ்ட்ரெயிட் டேஸ் தானே? எப்படியாவது ஸ்ட்ரெயிட் டேஸ் எடுத்துரு. நீ படிச்சு முடிச்சுட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிச்சுன்னு நிம்மதியா உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருக்கேன். அம்மா, ஏமா? நான் படிக்கிறது கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலமா. ஆனா உங்க பிரஷர்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸாவே ஆகுறேன். எப்ப பார்த்தாலும் படி படி இல்லைன்னா கல்யாணம். இது ரெண்டு தவிர வேற எதுவும் தெரியாதாமா உங்களுக்கு? நான் சொல்றது உனக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காலப்போக்குல நிச்சயம் நீ புரிஞ்சுக்குவேன். எனக்கு எல்லாம் புரியுதுமா. உங்ககிட்ட ஆசையா டான்ஸ் ஆடணும்னு கேட்டேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? ஏய், நீ அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. டான்ஸா? உனக்கு நல்லா தெரியும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு. நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. ஏமா என்ன டான்ஸ் ஆட விட மாட்டீங்க? எனக்கு புரியலமா. அப்பாவுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்றேன். எனக்கும் அப்பாவுக்கு நடந்த மாதிரி நடந்துரும் நினைச்சு பயப்படுறது எனக்கு புரியலமா. டான்ஸ் ஆடுறதால எனக்கு ஏய், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். அதான் ஏமா? ஏன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப தெரியணும். எல்லாமே உங்க இஷ்டம்னா அது எப்படிமா? இது ஏன் லைஃப். எனக்கு பிடிச்ச
என் ஸ்கூல் சீனியர்ஸ் எல்லாம் பரதநாட்டியம் ஆடுறத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஆடணும்னு கேட்டேன். அது தப்பாப்பா? நீங்க எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா முகத்துல ஒரு நாள் கூட சிரிப்பு வந்ததே இல்லை. அவங்க கண்ணுல கவலை மட்டும் தான் தெரியுது. அம்மா ஏன்பா இவ்வளவு கவலைப்படுறாங்க? நான் ஆசைப்பட்டதை செய்ய முடியாம படிச்சு முடிச்சோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ஏன்பா? நான் ஆடணும்பா. அந்த அந்த டான்ஸ் ஆடுறவங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி கவலை எல்லாம் போய் ஒரு மாதிரியா புதுசா இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னங்க, நான் நம்ம பிள்ளைய ரொம்ப திட்டுறேன்னு நினைக்கிறேன். அக்ஷாவை ரொம்ப ஹர்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி என்ன பண்ணிட்டேன்? அவன் நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்ன்ற அக்கறையில தானே அப்படி பேசுறேன். நான் நம்ம பிள்ளைய நல்லா தானே பாத்துக்கிறேன். நீங்க பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. நான் இங்க தனியா இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேலை இடத்துல அவ்வளவு மட்டமா என்னை நடத்துறாங்க. ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளையை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு தனியா போராடிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்பவே செத்தெல்லாம் போல தோணுது. ஆனா என்னால முடியாது. அக்ஷாவை எப்படியாவது படிக்க வச்சு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோங்க. மாஸ்டர், அக்ஷா, வாமா. எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாஸ்டர். ஏண்டா, வீட்டுல எல்லாம் ஓகே தானே? என்னாச்சு? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? சரி, நீ வா, உட்காரு. இப்போ சொல்லு, என்னாச்சு? மாஸ்டர், அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். அடுத்த வாரம் நான் ஆடுறேன்னு சொன்னா அவங்க என்னை விட மாட்டாங்க மாஸ்டர். நான் வேணும்னா வந்து அம்மாட்ட பேசவா? ஐயோ மாஸ்டர், வேண்டாம். அப்புறம் வீட்ல இருந்தே வெளியே அனுப்ப மாட்டாங்க. மாமா வீட்டுல போய் தங்க வச்சிருவாங்க. அப்புறம் நான் டான்ஸ் பிராக்டிஸ் வரணும்னா கூட ரொம்ப கஷ்டமாயிடும். பரதநாட்டியம் ஆடும்போது தான் மாஸ்டர் நான் சந்தோஷமாவே இருக்கேன். வீட்ல இருந்தா சந்தோஷமே இல்லை. இதே அப்பா இருந்திருந்தா என் நிலைமையே வேற. ஆனா எல்லாம் என் தலையெழுத்து போல மாஸ்டர். அக்ஷா, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் தான் உனக்காக இருக்கேன்ல. ஏன் கவலைப்படுற? அடுத்த வாரம் கண்டிப்பா நீ இந்த டான்ஸ் ஆடுவ. and this is my promise to you, அக்ஷா. இங்க வா. ஏன் இவ்ளோ கவலைப்படுற? ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? வா.
On my count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Sorry. சரி பரவாயில்லடா. இப்போ ஸ்ட்ரெச்சிங். உனக்கு தெரியும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது மசில்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்பதான் அந்த ஸ்ட்ரெச்க்கு ஒரு மீனிங் இருக்கும். Understood? Okay. Start on your right. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay. இப்போ leg stretching. Inner thighsல உங்களுக்கு அந்த pain feel பண்ணணும். Okay? Let's do. சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 2, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ நமஸ்காரம். Tala, kutakaka dingina to. Takadina tam, takadina tam, takadina tam. இப்போ அரவண்டியில உட்கார்ந்து நாட்டிய அரங்கத்துக்கு வாங்க. First beat. கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா. Second speed. கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா. Third speed. கொஞ்சம் வேகமா போகும். கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கையும் தட்ட கையும் தா, கை. டேய் மச்சான், இப்ப எந்த பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க? டேய் எவன்டா காலையில பொண்ணு கூட சுத்துவான்? நம்மளாம் நைட்ல தான்டா பொண்ணு கூட சுத்துவோம். அதானே கெத்து. நைட்ல சரக்கெல்லாம் கூட்டிட்டு ரூம் போனோம் மச்சி. டே நிறுத்து. நீ எல்லாம் எனக்கு சொல்லி தரியா? உன்னை பத்தி தான் தெரியுமே. பயந்தாங்கோலி என்ன மாதிரி இருடா. பொண்ணுங்க வந்தா கூட்டிட்டு போகணும், வரலையா பிளாக்மெயில் பண்ணி இழுத்துட்டு போகணும்டா. டேய் எக்ஸ்பீரியன்ஸு. அப்ப யாரையோ டார்கெட் பண்ணிட்ட. இந்த வாரம் யாரு? டேய் இல்லடா, பார்த்து பேசுற எல்லாம் மயங்கிறதுங்கடா. ரொம்ப போர் அடிக்குது. இந்த வாரம் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுமா? என்ன பண்ணலாம்டா? என்ன பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். டேய் மச்சான், சொல்ல மறந்துட்டேன்டா. ஆக்சுவலி நான் ஒரு குரூப்ல இருக்கேன்டா. அந்த குரூப்ல சில பொண்ணுங்க போட்டோஸா வரும். அதுல ஒரு ப்ரொஃபைலை சூஸ் பண்ணோம்னா சேலஞ்ச் வரும்டா. எவன் அந்த சேலஞ்சை ஃபர்ஸ்ட் செஞ்சு முட்டிக்கிறானோ அவன் பெட் பண்ண காசை அடிச்சிருவான். அவன் எக்ஸ்ட்ரீம் சேலஞ்ச்லாம் பண்ணி செம்மையா சம்பாதிக்கிறானுங்க. நம்ம ஜாயின் பண்ணா ஃபன்னோட சேர்ந்து நல்ல காசும் பார்க்கலாம். என்ன சொல்ற? டேய் என்னடா சொல்ற? போன வாரம் தான்டா இந்த குரூப்ல என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். நானும் அதுல தான் இருக்கேன். இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. வா ஒன்னாவே ஆரம்பிப்போம். நானும் ரொம்ப நாளா பாக்குறேன். அவன் காசை கட்டோட அடிக்கிறதெல்லாம் பார்த்து வெறி ஆகுதுடா. மச்சான் ஆஹா, இது நல்லா இருக்க மச்சான். என்ன குரூப்ல ஆட் பண்ணிடு. ஆனா எதுக்கோ நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆனா மச்சான், டேய் பெரிய ஆள் தான்டா நீ. காசு நம்மளை தேடி எப்படிலாம் வருதுன்னு பாரு. சரிடா, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன்.
ஹாய், வணக்கம். நான் ஒன்று சொல்லலாமா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் சிங்களா? என்ன சீனில் விடுற? உன் ஸ்கூல்மேட் தான் சொன்னா நீ ஸ்கூலில் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன்னு. கம்பெனி கொடுக்கலான்னு பார்த்தா கண்டுக்க மாட்டியா? சரி, சாப்பிட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரியா சாப்பிடு, ஓகேவா? உடம்பு பார்த்துக்கோ. நான் இவ்வளவு பாசமா பேசுறேன்னு ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டியா? என்னடி அழகா இருக்குன்னு திமிரா சீன்ல விடுற? நீ இப்போ ரிப்ளை பண்ணலன்னு வெய்யேன், போஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய இன்ஸ்டாகிராம்ல, அந்த போட்டோஸ்லாம் எடுத்து என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டிடுவேன். பாக்குறியா? நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னை பத்தி உனக்கு ஒன்றும் சரியா தெரியல. ஒரு வயசு பையன் பேசுறேன், கொஞ்சம் லாயன் பண்ணலாம். என்னடி உனக்கு அவ்வளவு திமிரா? கொஞ்சம் கூட பயப்பட மாட்ற? இருடி, நான் யாருன்னு காமிக்கிறேன். வெயிட் பண்ணு. நீ திமிரடி உனக்கு. இப்போ என்ன பிளாக் பண்ணுவ அதானே? உன் டீட்டெயில் போட்டோஸ்லாம் எடுத்துட்ட. நீ எங்க ஓடுறன்னு நானும் பார்க்குறேன். நீ பிளாக் பண்ணு. இப்போ நிறைய அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு என்னென்ன மெசேஜஸ் வருதுன்னு பாரு. எவ்வளோ நேரத்துக்கு சீன்ல விடுறேன்னு நானும் பார்க்குறேன். நீனா பெரிய மயிரா? போனா போகட்டுன்னு பார்த்தா ஓவரா பண்றியா? என்னது இதெல்லாம்? யாரு பம்புக்கும் போகாம தானே இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
இன்று டத்தரன் சென்ட்ரலில் நடைபெற்ற ஆண்டுதோறும் நடைபெறும் பண்பாட்டு விழாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் மாணவர் குழுக்களின் கலை நிகழ்ச்சிகள் பெரும் பார்வையாளர்களை ஈர்த்தன. தொற்று காலத்திற்கு பிறகு சமூக கலை நிகழ்வுகள் மீண்டும் வலுப்பெற்று வருவதற்கான முக்கிய அடையாளமாக இந்த ஆண்டு விழா அமைந்ததாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். திடீர் செய்தி. பெத்தாலிங் ஜெயாவில் இன்று மாலை ஒரு துயர் சம்பவம் பதிவாகியுள்ளது. 20 வயது இளம் பெண் ஒருவர் தனது இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இது சந்தேகத்திற்கிடமான தற்கொலை சம்பவமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடக்க அறிக்கைகளின்படி சமூக ஊடகங்களில் பரவியதாக கூறப்படும் தனிப்பட்ட புகைப்படங்கள் தொடர்பான ஆன்லைன் தொல்லைக்கே இந்த இளம்பெண் இலக்காகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அந்த புகைப்படங்கள் டிஜிட்டல் முறையில் மாற்றியமைக்கப்பட்டவை என ஆரம்ப ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உறுதி செய்யப்படாத தகவல்களை பரப்பவோ ஊடகங்களில் ஈடுபடவோ வேண்டாம் என பொதுமக்களிடம் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் தற்போது சைபர் குற்றப்பிரிவு மற்றும் மனநல ஆதரவு குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும், தீங்கான உள்ளடக்கங்களை பகிர்வதை தவிர்க்கவும், ஆன்லைன் துஷ்பிரயோகங்களை கண்டால் உடனடியாக புகார் அளிக்கவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். தாங்களோ அல்லது தங்களுக்கு தெரிந்த யாரேனும் மன அழுத்தம் அல்லது மனவேதனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் உதவி கிடைக்கின்றது. தயவு செய்து நம்பகமான உதவி மையங்கள் அல்லது மனநல நிபுணங்களை அணுகவும். ஊரு முழுக்க நல்லா தெரிய வேண்டியது, கட்டை கட்டையா போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்து போட்டோ எடுக்க வேண்டியது, தெரியாதவங்க கிட்ட போன்ல பேச வேண்டியது, அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. இதுங்கெல்லாம் அதுங்களோட அம்மா அப்பாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்காதுங்களா? இந்த காலத்துல சொன்னா எங்க கேட்கறாங்க? சொன்னா நம்ம தான் தப்பானவங்களாயிரும். அம்மா ஏமா அந்த பொண்ணுக்கு உயிர் போச்சுமா? நீங்க என்னடா அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த ஆளை கொலை சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இதுங்கெல்லாம் கட்டை கட்டையா போட்டு போக வேண்டியது பார்க்கும்போது ஆம்பளைங்க இதுக்கு பின்னாடியே போய் ஏதாவது பண்ணிடணும் தோணுது. நம்ம ஒழுக்கமா இருந்தா ஏன் வரப்போறோம் நீங்க இவனுங்கெல்லாம் சொல்லு. நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். வீட்டுல இருந்து வெளியே போகாம மரியாதையா உடுத்திக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். என்னம்மா நீங்க இவ்வளவு சொல்றீங்க? மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையாமா? மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு மனசாட்சி இல்ல? டிவில சொல்றாங்க அந்த பிள்ளை என்ன சாதனை பண்ணி செத்து போச்சு, சூசைட் பண்ணி செத்து போச்சு. டிவில அந்த போட்டோவை எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாருக்கு தெரியும் உண்மையிலேயே அதுதான் ஒரிஜினல் போட்டோவா இருந்துச்சுன்னா அவங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அதான் சொல்றேன், இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சொன்ன பச்சு கேட்கறதே இல்லை, கெட்டு போச்சுங்க. ஆனா அக்ஷா, நான் மட்டும் ஏதாவது கேள்வி பட்ட காலை உடைச்சு அடுப்புல போட்டுருவேன், சொல்லிட்டேன். அம்மா எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் ஹோம்ஒர்க்கை பார்க்குறேன். சரி சரி, மறுபடியும் சொல்றேன், பார்த்து இருந்துக்கோ. நான் கடைக்கு போயிட்டு குளிக்கிற சவுக்காரமும் கால்கேட்டும் வாங்கிட்டு வந்தேன்.
அக்ஷா மாஸ்டர், சொல்லுடா, பிராக்டிஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாஸ்டர். ஏய், இரு நீ பதட்டப்படாத. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லு. மாஸ்டர், நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து விடாம டெக்ஸ்ட் வந்துச்சு. ஆனா நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் டெக்ஸ்ட் வருது, நீங்க சிங்கிளா, கேர்ள் ஃப்ரெண்டா வரியா, வரல ஏதாச்சும் பண்ணிடுவேன். அப்புறம் மயிர் வார்த்தைலாம் யூஸ் பண்றா மாஸ்டர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். பொறுக்கி பசங்க, இவனுங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்றதே வேலையா வச்சிருக்கானுங்க. சரி, அம்மா கிட்ட இதை பத்தி ஏதாச்சும் சொன்னியா? மாஸ்டர், பிரச்சனையே அதுதான். டிவி நியூஸ்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு போட்டிருந்துச்சு. அதோட போட்டோஸ் லீக்ஸ் ஆகுனனாலன்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்துட்டு அம்மா அந்த பொண்ணை ப்ளேம் பண்றாங்க. அது கட்டியா சண்டை போட்டுட்டு போட்டோஸ் எடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏமா அவங்க பார்த்தாங்களா இதெல்லாம் போட்டோஸ் எடுக்கிறதுனால தான் நடக்குதுன்னு? அந்த பொண்ணு ஊர் மேய்ச்சனாலதான் இவ்வளோ பிரச்சனையா? வீட்டுல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதா மாஸ்டர்? மா, என்னம்மா அவங்க பேசுறாங்க? இப்ப நீயும் தான் வீட்டுல இருக்க, அப்ப எப்படி உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு மிஸ் மேகனாவதி என்ன சொல்றதுன்னே தெரியல. மாஸ்டர், அம்மாக்கு நான் இப்படி டான்ஸ் ஆடுறதோ இல்ல எனக்கு இப்படி தேங்க்ஸ் வர்றதோ தெரியாது. தெரிஞ்சா என்ன வீட்ல இருந்தே வெளியே அனுப்ப மாட்டாங்க மாஸ்டர். அக்ஷா, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. பொறுக்கி பசங்க, நீ விடு. அம்மா சொல்றதுல இப்போ உன் காதுல வாங்கிக்காத. சரி வா, கொஞ்ச நேரம் நான் சொல்லி கொடுத்த பிரீதிங் எக்ஸசைஸ் செய்யலாம். போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு வந்து உட்காரு வா. அக்ஷா, கண்ணை மூடுமா. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Take a deep breath in, breathe out. அக்ஷா, இப்போ நீ ஷேர் பண்ண எல்லா பிரச்சனையும் இந்த மாஸ்டர் இல்ல கங்கம்மா என்கிட்ட வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோ. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு நடக்க போற அந்த டான்ஸ் காம்படிஷன் பத்தி யோசி. அந்த ஸ்டேஜ்ல நீ எப்படி ஆட போறன்னு இமேஜின் பண்ணு. உன்னோட கனவு நிறைவேற போற அந்த நாள் உன் முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பாரு. அந்த ஸ்டேஜ்ல நீ ஆட உனக்கு இன்னும் என்ன பிராக்டிஸ் செய்யணும்? எவ்வளவு கான்ஃபிடென்டா இருக்கு இந்த டான்ஸை நீ ஆட? மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அக்ஷா? அங்க முன்னுக்கு நீ ஆடும்போது உன்னை பார்க்க போற அந்த ஆடியன்ஸை இமேஜின் பண்ணு. அவங்க முகத்துல உன்னை எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்க போறாங்கன்னு இமேஜின் பண்ணு. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Take a deep breath in, breathe out.
Are you feeling better now, Ma? Thank you, Master. இதுதான் மாஸ்டர் நான் என் அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஒரு கம்ஃபர்ட் தான் எனக்கு வேணும். ஆனா அவங்க எப்போதுமே ஏசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4 வாரத்தை நல்லா பேச மாட்டாங்களான்னு ஏக்கமா இருக்கு. அவங்க கிட்ட பேசணும்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாஸ்டர். அக்ஷா, அம்மா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ டான்ஸ் காம்படிஷனுக்கு ரெடி ஆகு. இந்த டான்ஸ் முடிஞ்சோட நானே வந்து அம்மா கிட்ட பேசுறேன். நீ கவலைப்படாத அக்ஷா, தைரியமா இரு. சரி மாஸ்டர். கங்காமா, சரி, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு. ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணு. சரிம்மா, பார்த்துக்கோங்க. சரிடா. அக்ஷா, ஏ அக்ஷா, இங்க வா. அம்மா, என்னாச்சுமா? அது எப்படிமா இவ்ளோ அழகா நடிக்கிற? எத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? இந்த விஷயத்துல மட்டும்தான் போய் சொல்லிட்டு இருக்கியா, இல்ல நீ சொல்றது எல்லாமே பொய்யா? அம்மா, நான் போய் சொன்னது தப்புதான். ஆனா நான் எதுவுமே பண்ணலமா. எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணாம தான் இந்த போட்டோல பரதநாட்டிய சட்டை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கியா? எத்தனை நாளா இது நடந்து? யாருங்க? இவங்கதான் என் டான்ஸ் மாஸ்டர். நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் சொன்னேன். அம்மா டான்ஸ் ஆட விட மாட்டாங்கன்னு சொன்னேன். மாஸ்டர் எனக்கு ஃப்ரீயா டான்ஸ் கத்து தராங்கம்மா. எனக்கு டான்ஸ் ஆட பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க விட மாட்டீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். ஓ, அதாவது நம்ம குடும்ப கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க பரிதாபப்பட்டு பாவப்பட்டு உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் அப்படி பேசி சொல்லும் போது அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படிதான் நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, அப்படி எதுவும் நான் பண்ணல. எதுவுமே பண்ணலையா? ஆனா நல்லா பண்ணமா. நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என்ன மீறி என்கிட்ட போய் சொல்லிட்டு டான்ஸ் ஆட போயிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எதுக்குமா உனக்கு? நீதான் பெரிய மனுஷி ஆயிட்டியே. நான் செத்தாதான் உனக்கு தெரிய போகுது. லூசு மாதிரி பேசாதீங்க. நான் லூசுதாமா, நான் லூசுதான். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கண்டவட்டெல்லாம் பேச்சு வாங்கி சோறு போடல உனக்கு. நான் லூசுதாமா, நான் லூசுதான். ப்ளீஸ்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிம்மா. நீ சாரி சொல்லாதம்மா, நீ சாரி சொல்லாத. ஏன் கஷ்டமா இருக்குது உனக்கு? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட போய் சொல்லிட்டு டான்ஸ் ஆட போயிருக்கேன். நீ சொன்னது எல்லாத்தையும் நம்பி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீ எல்லாம் வந்து ஏன் என் வயித்துல பிறந்த? போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும் நீ வந்து என் வயித்துல பிறந்தது? கண்ணு முன்னாடி நிக்காது, எங்கேயாவது போ.
गजाननं भूत गणादि सेवितम् कपित्तजम्बू फलसार भक्षितम् उमासुतं शोक विनाशकारणम् नमामि विघ्नेश्वर पाद पङ्कजम् यस्य वाचिकं सर्ववान्मयं आङ्गिकं भुवनं यस्य वाचिकं सर्ववान्मयम् आहार्यं चन्द्रतारादि तं वन्दे सात्विकं शिवम् आहार्यं चन्द्रतारादीतं वन्दे सात्विकं शिवम् आङ्गिकं भुवनं यस्य वाचिकं सर्ववान्मयम् आङ्गिकं भुवनं यस्य वाचिकं सर्ववान्मयम् आहार्यं चन्द्रतारादितं वन्दे सात्विकं शिवम् आहार्यं चन्द्रतारादितं वन्दे सात्विकं शिवं सात्विकं शिवं शिवं प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी నా
சிவாய் என்றென்றும் உனதே உனதே. ரெடியாம்மா? ரெடிமா. இன்னைக்கு நீ ஆசைப்படுறது எல்லாம் நிறைவேறும் போது உன் மனசுல இருக்கிற வழிய அந்த டான்ஸ்ல போய் காட்டு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. உன்னை ஸ்டாண்ட் பை பண்ண சொல்லும் போது மாஸ்டருக்கு கூட்டிட்டு போறேன். பா, நான் செய்யறது தப்பா சரியா? அம்மாக்கு நான் பொய் சொல்றேன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க கிட்ட நான் சொல்லாம வந்துட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போறேன்ப்பா. இதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே படிச்சு முடிச்சோன்னே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன்ப்பா. ஆக்ஷா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது. கீழே கொஞ்சம் மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். சில குரூப்பில் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் தட்டி கேளு. ஏய், அக்ஷாவை பாருங்க, ஏதோ ஒரு பையன் கூப்பிட்டான்னு சொல்லி போயிருக்கு. அவ அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டான். பாத்தியா, ஸ்கூல்ல எப்படி சைலண்டா இருந்துக்கிட்டு இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பாரு. இந்த காலத்துல சைலண்டா இருக்கிற பொண்ணுங்க தான் வேலையை காட்டுறாங்க பாரு. டேய் மச்சான், அவ உன் ஸ்கூல் தானே, ரேட் என்னன்னு கேளுடா. அந்த வீடியோல அவளை பார்க்கணுமே, என்ன ஸ்ட்ரக்சரியா, நம்மளும் பேசி பார்ப்போமா எப்படின்னு. எவ்வளவு கேவலமான பொண்ணுடா அவ. நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன்டா. வீட்டுல கண்டிக்காம வளர்த்துருக்காங்க, அதான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வளர்ப்பு சரியில்லை. அப்பா இல்லாத பிள்ளை தானே, அதான் ஊர் முழுக்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு கண்டவங்களோட படுத்திக்கிட்டு தான் வேலை. ஆனால் புருஷா பாவண்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது இருக்கிற சீக்கிரம் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுக்க போகுது. வீடியோ மாட்டடிமை இன்னும் நல்லா இருந்தா அனுப்பு. பாவண்டா, இதை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எத்தனை பேர் மேய்ஞ்சிருப்பானுங்களோ. நான் கூட அந்த பிள்ளைய எதுவும் நினைச்சேன்டா, இப்போதான் தெரியுது அக்கா ஃப்ரீ ஷோ காட்டுறதுல எக்ஸ்பர்ட்னு. இன்னும் நிறைய இருந்தா அனுப்புடா. இதுக்கப்புறம் எப்படிடா இது தலையை வெளியே காட்டும்? ஃபுல் பாடியே காமிச்சிருச்சு, தலையை கட்டுறது பெரிய விஷயமா? ஒன்றும் தெரியாத பாப்பா 12 மணிக்கு போட்டாலாம் தாப்பா அந்த இதே. அதான்
வெளியே உத்தவை மாதிரி சீன் காமிச்சிட்டு இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு தெரியுது. மன்னிச்சிருடி, அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லா குரூப்லேயும் உன் வீடியோ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான். என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. உன்னை மாதிரி ஒரு ஆள்கிட்ட இனிமேல் நான் பேசவும் மாட்டேன். எனக்கு இனிமேல் கால் பண்ணாத. அக்கா, உங்கள் பொண்ணு இன்னைக்கு கும்தா டிவானில் டான்ஸ் ஆட போகிறான்னு ஒரு போஸ்டரை பார்த்தேன். உங்கள் பேச்சை மீறாதுன்னு சொன்னீங்க போல. உங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடுற வரைக்கும் வந்திருக்கிறா. இன்னும் என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லாமல் வச்சிருக்கிறாளோ, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அக்ஷா, உனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை போய் இந்த உலகத்துக்கு காட்டுமா? அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு. உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை, மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்றிடு.
உங்க அம்மா இவ்வளவு தூரம் என்ன கூட்டி வந்து டான்ஸ் ஆட வச்சதுக்கு நன்றி. இது நான் ஆட போற கடைசி டான்ஸ்மா. டான்ஸ் ஆடுறதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன நிம்மதியா வாழ விடல. வீட்டுக்கு போனா என் அம்மா, ஸ்கூலுக்கு போனா என் ஸ்கூல்மேட்ஸ், இப்போ இந்த போன்ல கூட என்னால நிம்மதியா வாழ முடியல. இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் என்னால என் லைஃபை இமேஜின் பண்ணி பார்க்க கூட முடியல. என் அம்மா கிட்ட சொல்லிருங்க, நான் எடுத்த இந்த முடிவுக்கு அவங்க காரணம் இல்லைன்னு. நம்ம வாழ்ற இந்த உலகம் தான் காரணம். அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா எந்த தப்பும் பண்ணலமானா இனிமே நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டாம். நீங்க நிம்மதியா இருக்கலாம். என்னை பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஜென்மத்துல நான் வாழ்ந்ததுக்கு அடையாளமா இன்னைக்கு இந்த டான்ஸ் ஆடுறேன். இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்.
நீங்கள் வந்து எங்கள் தியேட்டர் பிளே நராக்ஷாவை பார்த்து உங்கள் டைம் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ட்ரூலி இட் மீன்ஸ் ஸோ மச் டு அஸ். நராக்ஷா வாஸ் நாட் ஜஸ்ட் அ பிளே ஃபார் அஸ், இட் வாஸ் அ ஜேர்னி. ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங், growth, teamwork and believing in something bigger than ourselves. We would like to take a special moment to express our heartfelt gratitude to our sponsors and donors. Main sponsor, AZ Global Enterprise, Elilarasi Subramaniam, Jayanti Gandaya, Vanita Adelan Puravina. Donators, Tiger Subra from Singapore, Teacher Tarini, Teacher Mala, Madam Preeti, Teacher Ruth and Ravindran Chalukya. Now I would like to introduce our beautiful souls behind this production. Actors, Vicky Nadaraja, Sashi Seth, Livania. Dancers from Jayagauri Natyalaya, Renusha Muniswaran, Yatra Varshini Suresh, Samyukta Krishnamurthy, Priya Darshini Muniyandi, Sumita Vishwanathan. அடுத்த crew members, Selena, Katharina, Janani, Sharon, Joy Lisa, Kiri, Yoga Priyan, Sarumadi, Saranya and Janan. தொடர்ந்து team member Vishalini, music composer Darshan, choreographer Dakshu, Jeevan producer, writer and director Vishnu. அது மட்டும் இல்லாம எங்களோட கனவுகளுக்கு பெரும் துணையாக நின்ற எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் எழிலரசி சுப்பிரமணியம் அவர்களும் நன்றி. இவங்க இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நீங்க பார்த்த மேஜிக் நடந்திருக்காது. ஆக அனைவருக்கும் நன்றி சொல்லி அனைவரும் இப்போ உங்க சீட்ஸ்க்கு போகலாம்.
Last but not least, to our audience, thank you for sitting with us, feeling with us, and supporting us. From the bottom of our hearts, we from Kalindra, Persatuan Drama Tari India, Pulau Pinang, and Stars Collective KL are truly grateful. Nandri, thank you, love you all, good night.